கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காலை ஆராதனையின் இரண்டாவது ஆராதனையிலும் உங்களோடு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே என்னை மறுபடியுமாய் அழைத்த இந்த வாய்ப்பை தந்த அருமையான சபையின் பாஸ்டருக்கும் சபையின் மூப்பர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இருதயத்தை தேவனுக்கு நேராக்கி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும் என்று விட்டு கொடுப்போம். நம்மோடு தேவன் இடைப்படுவாராக. உடைய சமூகத்திற்கு வரும்போதெல்லாம் எங்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டீரே. எங்களோடு பேசும் வார்த்தையை, அந்த மன்னாவை பெற்றவர்களாய் புறப்பட்டு போக கிருபை தாரும் என்று ஜெபிக்கலாமா? ஆயத்தத்தோடு காத்திருக்கிறவர்களோடு கர்த்தர் பேசுவார். நீரிடைப்படும் ஆண்டவரே. இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. சொல்லலாமா? இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. எங்களை அதிகமாய் அன்பு கூறுகிற எங்கள் பரலோக தகப்பனே, எங்களோடு பேசும் உம்முடைய வார்த்தை எங்களை உருவாக்கட்டும், உடைக்கட்டும், உணர்த்தட்டும், உயிர்ப்பிக்கட்டும், உருமாற்றம் செய்யட்டும். முழுமையாய் எங்களை விட்டு கொடுக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியனாகி என்னை மறைத்து நீர் வெளிப்படும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 13:15. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும். எப்போது ஆபிரகாமை ஆசீர்வதித்தாலும் தேவன் இந்த வார்த்தையை சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனால் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது உன் சந்ததி என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அநேகருக்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ஆசைப்படுகிறவர்கள் உண்டு. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உண்டு. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் உண்டு. நாம் ஜெபத்தை ஏறெடுக்கும் போதெல்லாம் எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தவறில்லை, தேவன்தான் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய சந்ததி அந்த ஆசீர்வாதங்களை பெறுகிறார்களா? சந்ததிக்கு ஆசீர்வாதங்கள் போகிறதா? அநேக நேரங்களிலே ஒரு தலைமுறைக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அடுத்த தலைமுறைக்கு செல்லுவது இல்லை. ஒரு தலைமுறை பெறுகிற ஆசீர்வாதங்களை அடுத்த தலைமுறையினர்
அனுபவிக்க முடியவில்லை. நிறைய குடும்பங்கள்ல இரண்டாவது மூன்றாவது தலைமுறையிலேயே ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக சாபங்களையும் வேதனைகளையும் சந்திக்கிற சந்ததியாரை நான் பார்த்திருக்கிறேன். பிள்ளைகளுக்கு பல நேரங்களிலே நம்ம ஆசீர்வாதங்களை வைக்கிறத விட சொத்துக்களை வைக்க நாம் நினைக்கிறோம். அநேகர் நினைப்பாங்க, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது சொத்து சேர்த்து வச்சுட்டு போகணும், என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஏதாவது வச்சுட்டு போகணும், 2ஆம் 3ஆம் தலைமுறை வரைக்கும் ஏதாவது நான் சேர்த்து வச்சுட்டு போகணும். தவறில்லை. ஆனால் மெய்யான ஆசீர்வாதங்களை எத்தனை நேரம் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம் சந்ததிக்கு வைக்கிறோம்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்றைக்கு நம்முடைய சந்ததிக்கு வைக்கிறோம்? அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்களா? நிறைய பேர் நினைச்சுப்பாங்க, நம்ம வைக்கிற பணமும் சொத்தும் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். அது ஆசீர்வாதத்தின் ஒரு சிறிய பகுதி. நம்ம பிள்ளைகளுக்கு வைக்கிற ஆசீர்வாதங்கள், நம்ம கொடுக்கிற ஒரு சொத்து அல்லது ஒரு நிலம் அல்லது ஒரு பணம் அல்லது ஒரு டெபாசிட், அது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் ஒரு சிறிய பகுதி. அவர்களை சகல விதத்திலும் நாம் ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும். இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்முடைய குடும்பம் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த ஆபிரகாமின் வாழ்க்கை, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பொதுவாக இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இந்த உபதேசங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக நாம் கேட்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இதை கேட்கும் போதே ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அதே 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பூமி தாங்க முடியாத அளவு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஸோ அதிகபட்சமாக நாம் இந்த உலகத்திற்குரிய இந்த இந்த பொருளாதார ஆசீர்வாதங்களிலே கவனம் வைக்கிறோம். பொருளாதார ஆசீர்வாதங்களின் ஒரு சிறிய பகுதி. மகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்தியான வாழ்க்கை, தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பல நேரங்களில் மற்றவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் கவனிக்க தவறி விடுகிறோம். அவைகளின் மேல் நம்முடைய பார்வை செல்லவில்லை. எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறார், உனக்கும் உன் சந்ததிக்கும். 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அப்படிதான் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். 22ஆம் அதிகாரத்திலே தன் மகனை பலிபீடத்திலே கடத்தும் பொழுதும் தேவன் இந்த சந்ததிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இன்றைக்கும் இந்த ஆசீர்வாதங்களை பல நேரங்களிலே நாம் சுதந்திரிக்க தவறி விடுகிறோம். ஏன் தவறுகிறோம்? இந்த ஆசீர்வாதத்தை எப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார், உன்னையும் உன் சந்ததியையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சந்ததிக்குரிய ஆசீர்வாதத்தை எப்பொழுது கொடுத்தார் என்று நீங்கள் வேதத்தை கூர்ந்து கவனிக்கும் பொழுது என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்வீர்களா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு. நல்ல கவனிங்க, இந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க எப்பொழுது இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லி ஆசீர்வதிக்கிறார்னு பாருங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு. இந்த 13ஆம் அதிகாரத்தில் இந்த 6ஆம் 7ஆம் 8ஆம் வசனங்களிலே ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம். இந்த வாக்குவாதத்தில் 2 பேருக்கு நடுவில் இருக்கிற வாக்குவாதத்தில் ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுகிறார், நாம் சகோதரர்கள். ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுகிறார், நாம் சகோதரர்கள், நமக்குள்ளாக வாக்குவாதம் வேண்டாம், என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் இந்த சண்டை வேண்டாம். என்ன செய்யலாம்? தேசம் எல்லாம் உனக்கு முன்னால் இருக்குது, நீயும் ஆசீர்வாதமா இருக்க, செல்வ சீமான் ஆயிட்ட, உனக்கு மாடு மாடு வெட்டகங்கள் வேலைக்காரிகள் எல்லாம் இருக்கிறாங்க, நீ நல்லா இருக்கிற, பிரிந்து போ, நீ பிரிந்து போ லோத்து, நம்ம நல்லா இருக்கலாம், நீ பிரிஞ்சு போ, தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ மேற்க போறியா, நான் கிழக்க போறேன், வடக்கு போறியா, தெற்கு போறேன், நீ எந்த பக்கம் போனாலும் நான் எதிர் திசைக்கு போகிறேன், நான் உன்னோடு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நாம் 2 பேரும் பிரிஞ்சிடலாம். லோத்தை அனுப்பிவிட்ட பின்பு தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு விசேஷமான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், உனக்கும் உன் சந்ததிக்கும். லோத்தை அனுப்பிவிடுங்கள். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு லோத்தை அனுப்பிவிடுங்கள். நமக்கு லோத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டே ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. இந்த ஆசீர்வாதத்திற்கு முட்டுக்கட்டையாக லோத்து இருக்கக்கூடாது. பொதுவாக இப்படி ஒரு வார்த்தை சொல்லும்போது நமக்கு நிறைய நேரம், பிரதர் ப்ராஃபட்டிக்கலாக கர்த்தர் என் கூட பேசினார் பிரதர் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. என்னன்னா, ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கிற எங்கள் வீட்டில் 2 பேர் கிடக்காங்க, எப்படி துரத்தன்னு தெரியல, ரொம்ப ப்ராஃபட்டிக்கலாக இருக்குது பிரதர், நல்ல வேலை சொன்னீங்க, அவங்கள அனுப்பி வச்சிடலாம்.
ஒன்று நாத்தனார் அனுப்பிடலான்னு நினச்சேன் பிரதர், மாமியாரை அனுப்பிடலான்னு நினச்சேன். மாமனார் லோத்து மாதிரி அவங்க தான் பிரதர் எங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையே. அவங்க போனால் தான் பிரதர் நல்லா இருப்போம். ஏன்னா நாங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் எங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க பிரதர். உங்கள் குடும்பத்தை பிரிக்க நான் முன்னால் வரல. வாழ போகிற காலம் கொஞ்ச காலம். யார் எப்போ போவோம், எந்த கியூவில் யார் ஃபஸ்ட்டு நிற்கிறான்னு தெரியாது. ஒரு வாழ்க்கை வாழ்கிற அந்த ஒரு வாழ்க்கை, தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பெற்றோராக இருக்கட்டும் அல்லது இன்லாஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற காலத்தில் யாரெல்லாம் நம்ம ஆசீர்வதிக்க முடியுமோ அவங்களெல்லாம் ஆசீர்வதிப்போம். கை வைத்து ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். நம்ம பொதுவாகவே சொல்லணும், பிரதர் என்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க, நீங்கள் எப்படி தெரியுமா பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு என்ன வச்சுருக்கிறீங்களே, மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு என்ன வச்சுருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம். வாங்கி சாப்பிட்றாங்கன்னு அந்த கவனம் அல்ல, நான் கொடுக்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுக்க உதவி செய்திருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமாக வைக்கட்டும், நம்மளை ஆசீர்வாதமாக வைக்கட்டும். நான் என் வாழ்க்கையில் எப்போதும் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு ஒருத்தரையாவது நான் ஆசீர்வதிக்கணும். என்னுடைய ஜெபம் அதுதான், ஒரு நாளைக்கு நான் ஒருத்தரையாவது நான் ஆசீர்வதிக்கணும். என்னை ஆசீர்வதிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறதல்ல, என்னை ஆசீர்வதித்த தேவனுக்காக நான் அவரை காண்பிப்பதற்காக ஒரு நாளைக்கு ஒருவருக்காக நான் ஆசீர்வாதமாக வாழணும். ஐயோ வாங்குறாங்களே, என்கிட்ட நான் சம்பாதிச்சதெல்லாம் போகுதே, அப்படி அல்ல. ஆபிரகாமுக்கு அந்த நிழல்ல வந்து ஒட்டி கொண்ட லோத்து எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்த லோத்து ஷேர் பண்றாரு. ஆனால் அந்த அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பாருங்களேன், வாங்கினதுக்கு அப்புறம் சண்டை. ஆபிரகாம் ரொம்ப எளிதாக சொல்றாரு, சரிப்பா நீ போயிட்டு வா, எதெல்லாம் எடுத்துட்டு போகணுமோ போயிட்டு வா. எவ்வளவு பெருந்தன்மையோடு அனுப்பி வைக்கிறார். ஆனால் லோத்தை அனுப்பி வையுங்கள். எப்பெல்லாம் தேவன் நம்மளை பிரித்து எடுக்கிறாரோ, தீழ்ப்பானதிலிருந்து வெளியேற பெற்றதை பிரிக்கிறாரோ, அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மளை பயன்படுத்துவார். அப்பொழுதுதான் நம்ம நல்லா இருப்போம். ஆமென் சொல்லலாமா? நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா எரேமியா 15:19 படியே நாம் வெளியேற பெற்றதை பிரித்து எடுக்கும் பொழுது தீழ்ப்பானதிலிருந்து அவர் வாய்ப்போல் இருப்போம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஏன் இன்னைக்கு நம்முடைய குடும்பம், நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமா இல்லை? ஏன் நம்முடைய சந்ததிக்கு அந்த பூரண ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை? சில ஆண்டுகளுக்கு, சில மாதங்களுக்கு முன்பு ஒரு சகோதரர் வந்தார். அவரை ஒரு கார்ப்பரேஷனில் ஒரு உயர் அதிகாரி, அவர் சென்னை மாநகராட்சி. அந்த மாநகராட்சியின் உயர் அதிகாரியை இன்னொரு ரிட்டையர்ட் ஆன ஒரு டெபுட்டி கமிஷனராக இருந்தவர் அவர் அழைத்து வந்தார். என்னை சந்திக்கிறதற்காக கூட்டிட்டு வந்தார். அவர் என்னை சந்திக்க வரும் பொழுது அந்த சகோதரன் தேவனை அறியாதவர், அழைத்து வந்தவர் ஒரு விசுவாசி. ஸோ அவரோடு நான் பேசி கொண்டிருந்தேன். பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய சகோதரி ஒரு விதவை, அவர்களுடைய மகளை எங்களுடைய ஐஏஎஸ் அகாடமியில் சேர்க்கிறதற்காக வந்தார். ஸோ அவர் சொன்னார், ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ஐயா, கஷ்டப்பட்டவங்களுக்காக நடத்துறீங்கன்னு கேள்விப்பட்டோம், இந்த குழந்தைய சேர்த்துக்கோங்க. நான் சரி அவங்களை இன்டர்வியூ வச்சு நாங்கள் சேர்க்குறோம். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். ரொம்ப கேஷுவலாக நிறைய காரியங்களை மனம் விட்டு பேசினார். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், பிள்ளைகளுக்கு நல்லா ஆசீர்வாதத்தை வைக்கிறோமோ இல்லையோ, சாபத்தை வச்சிடக்கூடாதுன்னு சார் அப்படின்னு. அவர் சொன்னார், என்ன சார் கம்ப்யூட்டர் காலத்தில் சாபம்லாம் பேசுகிறீங்கன்னார். நான் சொன்னேன், கம்ப்யூட்டர் வந்ததுனால சாபம் போயிருமா? ஒரு சபையில் ஒரு ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு மெயின் லைன் சார் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பேய் அலக்கழிச்சு கீழே விழுந்துருச்சு. அந்த அம்மா ஜோம் பண்ணி விடுதலை ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற ஒரு மூப்பர் கேட்குறாரு, பிரதர் நீங்கள் பேயெல்லாம் நம்புவீங்களேனார், உங்கள் கண்ணு முன்னால் ஓட்டுனது என்னதுன்னு. இல்லை பிரதர், கம்ப்யூட்டர் காலத்தில் பேய் பிசாசலாமா பிரதர்னார். நிறைய பேர் என்ன தெரியுமா, கம்ப்யூட்டர் காலத்தில் பேய் கிடையாது, சாபம் கிடையாது, பிசாசு கிடையாது, செய்வன கிடையாது. கம்ப்யூட்டர் வந்ததுனால இதெல்லாம் ஏதாவது போயிடுச்சா? எல்லாம் இருக்குங்க. அவரோட பேசிகிட்டு இருக்கிற, கம்ப்யூட்டருக்கும் சாபத்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாதுங்க, ரெண்டும் வெவ்வேறு. இது தொழில்நுட்பம், இது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ எப்போங்க சாபம் வரும்னார். நான் சொல்லிட்டு இருந்தேன், சரி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க சார், யார்கிட்டையோ ஒருத்தர்கிட்ட நீங்கள் லஞ்சம் கேட்குறீங்க, அவங்க வந்து கொடுக்குறாங்கன்னு ஆசீர்வதிச்சு தான் கொடுப்பாங்க. அந்த லஞ்ச பணம் நம்ம குடும்பத்துக்கு சாபம் தானே சார். சொல்லிட்டு இருக்கிறேன், கண்ணில் தண்ணி வந்துருச்சு. சார் ஐம் சாரி, ஏதாவது உங்களை தப்பாக பேசிட்டேனா? இல்லைங்க, நான் ரொம்ப பெருசாக லஞ்சம் வாங்க மாட்டேன், கொஞ்சமாக வாங்குவேன்னாரு, ரொம்ப சின்னதாக வாங்குவேன்னாரு. நான் சொன்னேன், வாங்காதீங்கண்ணே அப்படின்னு. வாங்காதீங்க சார். ஓகே நான் வாங்க மாட்டேன், எனக்காக ப்ரே பண்ணுங்கன்னார். ப்ரே பண்ணிட்டு அப்படின்னு காலில் வந்துட்டேன். நான் சொன்னேன், ஒரு மனுஷன், நீங்கள் இனி வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. யாருக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருங்க.
எப்படிலாம் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு நீங்கள் நன்மை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவரை ப்ளஸ் பண்ணி அனுப்பிட்டேன். நெக்ஸ்ட் டே நான் மைசூருக்கு போயிட்டு அங்கே கால் பண்ணார். பிரதர், உங்களுக்கு ஒன்று தெரியுமா சகோதரனே? சொல்லுங்க ஐயா. நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் யார்ட்டையும் லஞ்சம் வாங்கலை. நம்பர் 1. ரெண்டாவது ஒரு வார்த்தை சொன்னார். நான் ஹோட்டல் போனால், நான் டீ கடைக்கு போனால், நான் காசு கொடுக்காம இத்தனை வருஷமும் காசு கொடுக்காம தான் சாப்பிடுவேன், டீ குடிப்பேன். நேற்று நைட்டில் இருந்து சார் நான் காசு கொடுத்துட்டு டீ சாப்பிட்றேன், நான் காசு கொடுத்துட்டு நான் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டேன் தெரியுமா சார்னார். நான் நினச்சேன், ஒரு தேவனை அறியாத மனுஷனுக்குள்ள அந்த மாற்றம், அவருக்குள்ள என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் சந்ததி நல்லா இருக்கணும்னு ஒரு எண்ணம் வருது இல்லை, என் சந்ததிக்கு நான் ஆசீர்வாதத்தை வைக்கணுன்ற ஒரு எண்ணம் வருது இல்லை, நான் சொத்து வைக்கணும் இல்லையோ சாபத்தை வச்சிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வருதே. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், அவர்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போகணுமே. லோத்தை அனுப்புங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நபரை சொல்லலை, உங்களுக்குள் இருக்கிற லோத்து. நமக்குள் ஒரு லோத்து இருக்கிறான். லோத்து என்று சொன்னால் முக்காடு என்று அர்த்தம். அவனுடைய சுயரூபம் வெளியே தெரியாது, ஆனால் சுபாவம் தெரியும். அந்த லோத்து தான் பற்றியா நான் தான் லோத்துன்னு காமிச்சிட்டு இருக்க மாட்டான், ஆனால் அவனுடைய குணாதிசயங்கள் முக்காடு. லோத்து என்ற முக்காடை வெளியே அனுப்புவோம். தேசமெல்லாம் உனக்கு முன்னால் இருக்கு, எந்த பக்கம் போனாலும் லோத்து உன் வழியில் நான் வரமாட்டேன்ப்பா, நான் நல்லா இருக்கணும்னா நீ என்னை விட்டு வெளியே போயிருன்னு சொல்லி லோத்தை அனுப்புங்கள். நீங்களும் உங்கள் சந்ததியும் நன்றாயிருப்பீர்கள். லோத்தினுடைய 3 அனுபவங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். எப்போ ஆபிரகாம் அனுப்புவான் காத்திருந்தது போல ஆபிரகாம் அனுப்பின உடனே தன் கண்களை ஏறெடுத்தான். அவன் நீர்வளம் பொருந்தியிருக்கிற இடத்தை கண்டான். எகிப்து தேசத்தை போல, தேவனுடைய தோட்டத்தை போல இருக்குது. உடனே போய் அந்த சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவன் அங்கே சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சோதோமிலே வாசம் பண்ணினான். எதிர்க்க இருந்தவன் உள்ள வந்துட்டான். உள்ள இருந்தவன் 19ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சோதோமின் வாசலிலே கூடி இருந்தான். அவன் அங்கே உட்கார்ந்திருந்தான். சோதோமின் வாசல்னா வழியில் வருகிற வழியை சொல்லவில்லை, அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை மூப்பர்கள் உட்காரும் இடம் அது. இவன் ஒரு பெரிய நபராயிட்டான், பெரிய ஆளாயிட்டான். இந்த லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, ஆண்டவரே இவ்வளவு நேரம் நான் ஆபிரகாமின் நிழலில் இருந்தேன், இப்போ ஆபிரகாம் என்னை வெளியே அனுப்பிச்சிட்டார் ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும்னு கேட்டாரா? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் எந்த பக்கம் போகணும்னு கேட்டாரா? ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? இதே 13ஆம் அதிகாரத்தை கவனிச்சு பாருங்க. 14வது வசனத்தை வாசிக்கிறோம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து பார், உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆபிரகாம் தேவனை நோக்க, தேவன் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார், உன் கண்களை ஏறெடு. ஆனால் லோத்து தன் கண்களை ஏறெடுத்தான். என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சந்ததி நல்லா இருக்கணும் ஆசைப்படுறோமோ, அன்னைக்கு தேவ சித்தத்துக்கு உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். தேவ சித்தத்தின் மையத்திலே உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். தேவ சித்தத்திற்கு மீறின காரியங்கள், ஆண்டவர் விரும்பாத, அவருடைய இருதயத்திற்கு ஏற்புடையாத எந்த காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில வேண்டாம்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அது படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. இயேசு ரொம்ப அழகா ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தார்ல, thy will be done. மாத்திட்டோம்ல, my will be done.
என்னுடைய சித்தம் நிறைவேறுவதாக. இல்லைங்க, ஆண்டவர் சொல்றாரு, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும். எத்தனை நேரம் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோங்க. மனிதர்களுக்கு ஆசைகள் வரலாம், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கலாம், தவறில்லை. நீதிமானினுடைய ஆசை நன்மையே என்று வாசிக்கிறோம். நன்மையை ஆசைப்படலாம், தவறில்லை. அந்த ஆசை தேவ சித்தத்தோடு ஒத்து போனால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய சந்ததிக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். என்னைக்கு தேவ சித்தத்திற்கு அங்கே ஒப்பு கொடுக்காமல் என்னுடைய ஆசை, என்னுடைய இஷ்டம், எனக்கு இது பிரியமா இருக்கிறது, அதுதான் பிரச்சனையே. என் பார்வைக்கு அது பிரியமா இருக்குது, எல்லாம் எனக்கு ஒத்து வருகிறது. ஒரு நல்ல ஃபேமிலி, பக்தியான குடும்பம், அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பிரதர் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் கிருபையில என்னுடைய மகனுக்கு நல்ல பெண்ணை கர்த்தர் கொடுத்தார், ரொம்ப அழகான பிள்ளை, நல்ல பிள்ளை பிரதர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். இந்த வருஷத்தில் கல்யாணம் முடிச்சிருவோன்னாரு. ரொம்ப நாள் ஆச்சு, கல்யாண கார்டும் வரல, கல்யாண பேச்சும் இல்லை. நான் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு, கல்யாணம் என்ன ஆச்சுன்னு, இல்லை பிரதர் கடவுள் சித்தம் இல்லை போல. நாங்கள் பரவாயில்லையே, இந்த காலத்திலும் கடவுள் சித்தம் இல்லாததினாலே நல்ல பொண்ணு, நல்ல படித்த பிள்ளை, அழகான பிள்ளை, ஆனால் கூட வேணான்னு சொல்லி கடவுள் சித்தம் இல்லைன்னு சொல்கிறாரே. கேட்டேன், எந்த விதத்தில் எப்படி கண்டுபிடிச்சிங்க கடவுளுடைய சித்தம் இல்லைன்னு? இல்லை, நாங்கள் சில காரியம் வச்சுருந்தோம், அந்த ஃபேமிலி ஒத்துக்கல பிரதர். இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு கல்யாண கார்டில் அடிக்கணும்னா, என் ஆசையெல்லாம் நிறைவேறினால் இந்த காரியம் கர்த்தரால், என்னுடைய ஆசைகள் ஏதோ ஒன்று கொஞ்சம் முரண்டா இருக்குது, இல்லை அந்த உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று எங்களுடைய இதுக்கு ஒத்து வரல அப்படின்னா அந்த காரியம் கர்த்தரால் வரல. தேவ சித்தம் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவோம் தெரியுமா. எனக்கு ஒரு காரியம் இஷ்டம் இல்லைன்னா கடவுளுக்கு சித்தம் இல்லைங்க. எனக்கு ஒரு ஆசைனா கடவுளுடைய சித்தம் இல்லை என்றாலும் வளைத்து உள்ள சித்தத்துக்குள்ளே போட ட்ரை பண்ணுவோம். நான் கல்யாண வீடுகளில் சும்மா பேசும்போது நான் விளையாட்டுக்கு சொல்லுவேன், கல்யாண கார்டிலே இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்கிறதுக்கு A ஃபார் அசட் இருக்கணும், B ஃபார் பியூட்டி இருக்கணும், C ஃபார் காஸ்ட் இருக்கணும், D ஃபார் டவுரி இருக்கணும், E ஃபார் எஜுகேஷன் இருக்கணும், F ஃபார் ஃபேமிலி இருக்கணும், G ஃபார் கோல்டு இருக்கணும். இதையெல்லாம் இருந்தால் இந்த காரியம். அப்படி இல்லை என்றால் தேவ சித்தம் இந்த மாதிரி தெரியல பிரதர். ஏன்னா நாங்கள் கேட்டது அவங்க போடலை. எங்கேயோ இடத்துல நம்ம தேவ சித்தத்தை மீறியே போயிட்டு இருக்கிறோம்ல. ஆண்டுடைய சித்தத்தின் மையத்தை விட்டு எங்கேயோ வெளியே போயிட்டே இருக்கிறோம்ல. லோத்து தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளோடு கூட வாழ வேண்டியவர்கள், வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டியவர்கள், சந்ததி வாழ்ந்திருக்க வேண்டும். ஆபிரகாம் கூட இருக்கும்போது பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை லோத்து அப்பொழுது தனியாக போயிருந்தாலும் அனுபவிச்சிருக்கணுமே. ஏன் அதை அனுபவிக்க முடியாமல் போனது? என்ன காரணம்? தேவனுடைய சித்தத்திற்கு ஆபிரகாம் அந்த லோத்து அங்கே விட்டு கொடுக்கவில்லை. அந்த லோத்து தன்னுடைய பிள்ளைகளோடு கூட ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியவில்லை. ஆபிரகாமை போல வாழ தவறிவிட்டார்கள். ஆசீர்வாதமாய் வாழ தவறிவிட்டார்கள். வேதத்தில் அதே அந்த 13ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், அந்த 18வது வசனத்தில் வாசிக்கிறோம் கடைசி பகுதியில், அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம். ஏன்னா அவன் கர்த்தரையே பார்த்து பழகினதுனால தேவன் அவனுடைய வாழ்க்கையில எதை கொடுக்க விரும்பினாரோ அதற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்திருந்தான். ஒருவேளை ஆபிரகாமுக்கு தேவன் போப்பா எங்கெல்லாம் நடந்தது எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எம்மட்டும் அம்மட்டும் நடன்னு சொன்னாரே, அப்படி நடக்க ஆபிரகாம் முயற்சி செய்த பொழுது ஆண்டவரே இந்த இடம் இப்படி காடா இருக்குது, அல்லது வனாந்திரமா இருக்குது, அல்லது இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, தண்ணி இல்லை, எங்க போவோம் ஆண்டவரேன்னு சொல்லி முறுமுறுக்கவில்லை. மாறாக ஆபிரகாம் தேவன் நடக்க சொன்ன இடத்தில் நடந்து அதை சுதந்திரித்துக் கொண்டார். தேவன் கொடுத்தால் நல்லா இருக்கும், தேவன் கொடுத்தால் எனக்கு மாத்திரமல்ல என் சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்தான். நிறைய நேரம் தேவ சித்தத்தை செய்வதற்கு, தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதற்கு நம்ம தயங்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவைகள் எனக்கு இஷ்டமான்னு பார்க்குறோம். நமக்கு இஷ்டமோ இல்லையோ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்முடைய சந்ததி நல்லா இருக்கும். லோத்துனுடைய ஃபேமிலி எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த குடும்பம் இழந்துச்சுல்ல. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்திற்கு பதிலாக சாபத்தை பெற்றெடுத்தார்கள். அவனுடைய பிள்ளைகளுக்கு பிறந்த அம்மோனியர்களும் மோவாபியம் என்ற 2 இனத்தை ஆண்டவர் சொல்றாரு, 10 தலைமுறையானாலும் இவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக பிரவேசிக்க கூடாது என்று தடுத்தார். தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட குடும்பங்கள், சந்ததி. யார் காரணம்?
நம்ம எடுக்கிற ஒரு தவறான முடிவு, தேவனுடைய சித்தம் இல்லாத முடிவு. ஜெபம் பண்ணுங்க. எப்போ தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாலும் நம்முடைய ஆசைகளை சொல்லுவோம், ஜெபிப்போம். ஆகிலும் என்னுடைய சித்தப்படி அல்ல, என்னுடைய சித்தப்படி அல்ல. எனக்கு ஆசை இருக்கு ஆண்டவரே, ஆனா உங்களுக்கு சித்தம் இல்லையா, தடுத்துருங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஒரு சின்ன பொருளா இருக்கட்டும், உங்க சித்தம் இல்லையா, அது எனக்கு வேண்டான்னு சொல்லுங்க. என் வீட்டுக்குள்ள உங்க சித்தம் இல்லாத பொருள் வேண்டாம், என் வீட்டுக்குள்ள உங்களுக்கு சித்தம் இல்லாத நபர்கள் வேண்டாம், எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சித்தம் இல்லாத இடம் எங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு சித்தம் இல்லாத ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டாம். பெரிய ஆசீர்வாதத்தை போல காட்சி அளிக்கலாம், உங்களுக்கு சித்தம் இல்லையா, அது எனக்கு வேண்டாம். ஏன்னா நாட்களிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுவாங்களாம். அவர்கள் யார்? புறஜாதிகளா? அவர்கள் தேவனை ருசித்தவர்கள், தேவனுக்காய் வாழ்ந்தவர்கள், தேவனுக்காய் உழைத்தவர்கள், தேவனுடைய சேவையை செய்தவர்கள். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே. நிறைய பேர் சித்தத்தை அறிந்தவர்கள் இருக்காங்க, சித்தத்தை செய்கிறவங்க ரொம்ப கம்மி. சித்தத்தை அறிந்தவர்கள் அதிகம். நமக்கு நல்லா தெரியும் இதுதான் தேவ சித்தம், இதுதான் தேவ சித்தம். ஒரு வாலிப பையன் அவங்க அம்மா அப்பா கவுன்சிலிங் கூப்பிட்டு வந்தாங்க. அவன் ஒரு இயேசுவை அறியாத ஒரு பிள்ளைய நேசிக்கிறான், கல்யாணம் பண்ண அவனை தான் கட்டுவேன்றான். சரி, அவனை தனியாக உட்காந்து பேசலான்னு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த பையன் சொன்னான், அங்கிள் எனக்கு தெரியும் இது மாதிரி கல்யாணம் வேதத்துக்கு தப்புன்னு தெரியும், நீங்கள் அதான் சொல்ல போறீங்கன்னு தெரியும், நீங்கள் ஏன் அங்கிள் ஜெபம் பண்ணி எனக்காக ப்ரே பண்ணி இதை சித்தம் ஆக்கக்கூடாது? எவ்வளோ யோசிக்கிறான்ல. கடவுளுடைய சித்தத்தை வளைப்பதற்கு முயற்சிக்கிற எத்தனை பேர் உண்டு? எனக்காக ஒரு சித்தத்தை வளைப்பாரா? நோ. ஆண்டுகிட்ட தீர்மானமா செல்வோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். படிப்பாக இருக்கட்டும், குரூப்பாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டிக்கு போகிறதா இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறவங்க அவர்களும் அவர்கள் சந்ததியும் ஆசீர்வாதமாக வாழ்வாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வாதமாக வைப்பார், அவங்களை நல்லா வைப்பார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம், தேவன் நம்மளை உயர்த்துவார். முதலாவதாக சுய சித்தம் என்னும் லோத்தை துரத்துங்கள். சுய சித்தம் என்னும் லோத்தை துரத்துங்கள். இரண்டாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக்கலாமா? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் அங்க 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 19:12. பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நல்லா கவனிங்க, இந்த 3 பேர் ஆபிரகாம் வீட்டுக்கு வருகிறார்கள். மம்ரேயின் சமபூமியில் ஆபிரகாமை சந்திக்கிறார்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். 2 புருஷர்கள் புறப்பட்டாங்க. அவர்கள் 2 பேரும் தூதர்கள். கர்த்தரோ ஆபிரகாமோடு கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். வீட்டுக்கு கூப்பிடுறாரு, சாப்பிட சொல்றாரு, சாப்பிட்றாங்க. தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, அவங்களை ஆசீர்வதிச்சுட்டு போறாரு. அதற்கு பின்பு ஆபிரகாமும் கர்த்தரும் 18ஆம் அதிகாரத்தில் உட்கார்ந்து நின்று பேசுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ய போகிறதை நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, சோதோம் கொமோரா அவனை அழிக்க போறேன்ப்பான்னு சொல்லி 18th சாப்டர் எல்லாம் சொல்லி அவர் திறப்பில் நின்று கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. 19ஆம் அதிகாரத்தில் அந்த 2 பேர் இங்கே வந்துட்டாங்க சோதோமுக்குள்ள. இப்போ லோத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான 2 பகுதிகளை நான் காண்பிக்கிறேன். ஒன்று, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? எல்லாரும் சொல்லலாமா? இவ்விடத்தில் இன்னும் உனக்கு, திரும்ப சொல்லலாமா? இவ்விடத்தில் இன்னும் உனக்கு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? கேட்டிங்களா? முகத்தை பார்த்து கொஞ்சம் இன்னொரு கேட்டுருங்களேன். இவ்விடத்தில் இன்னும் உனக்கு, கேட்டிங்களா? அடுத்த பகுதி வாசிக்கலாமா? அடுத்த பகுதி, உனக்குரிய எவர்கள், பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால். பட்டணத்தில் உனக்குரியவங்க யாராவது இருக்காங்களான்னு கேளுங்க. நல்லா தான் கேளுங்களேன். பட்டணத்தில் உனக்குரிய
எவர்களாவது இருக்கிறார்களா? ஆமாவா இல்லையா? இருக்காங்க தானே? பார்ப்போம். நல்ல கேள்வி. உனக்குரிய எவர்களாவது இருந்தால், பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால், உனக்கு இன்னும் இங்கே யார் இருக்கிறார்கள்? ஏன்னா இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன்ப்பா, இவர்களுடைய கூக்குரல் வானத்தை எட்டியது, தேவன் எங்களை அனுப்பினார், இதை நான் அழிக்கிறதுக்காக தான் வந்தோம். மருமகன், மகன் யாராவது இருக்காங்களா? கூட்டிட்டு போ, வெளியே போன்னு சொல்லி நிர்பந்திக்கிறார். 14வது வசனத்தில் பாருங்களேன். லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடே பேசி என்ன சொல்றாரா? நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றா. அவனுடைய நிச்சயதார்த்தம் முடிந்த மருமகன்கள் சொல்றாங்க என்னவா? அவன் பார்வைக்கு லோத்து பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. எப்பா மாமனாரே, பரியாசம் பண்ணாதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க, சும்மா போங்க, நாங்கள் வரல. இல்லைப்பா இந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது, 2 தூதர்கள் சொன்னாங்க, நாங்கள் வரல. என்ன அர்த்தம் தெரியுமா? தன் மகள்கள் 2 பேருக்கும் அவன் அங்கே லோக்கலை கல்யாணம் பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுத்துட்டாரு. கூடவே அவர்கள் இருவரும் ரட்சிக்கப்படாதவர்கள். லோத்து ஒரு தேவ மனிதனாய் இருந்திருப்பார் என்றால், தேவ மனிதனாய் தன்னை காட்டி இருப்பார் என்றால், அவங்க 2 பேரும் நடுங்கி வந்திருப்பாங்க. கூட வரல, நாங்க வரமாட்டோம், நாங்கள் வரவில்லை. இவன் பேசுகிறது பைத்தியக்காரத்தனமா தோணுச்சு அவங்க மருமகன்களுக்கு. ஏன்னா 2 பேரும் ரட்சிக்கப்படாதவங்க. வெளியே போனது எத்தனை பேர் தெரியுமா? சோதோமை விட்டு 4 பேர். லோத்தின் மனைவி வெளியே போயிட்டா, போற வழியில தான் உப்பு தூணானா. அப்புறம் 2 மகள்கள். எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி வச்சுக்கோங்களேன். கடைசியில் இந்த 32வது வசனத்தில் அவர் சொல்றாரு, அப்பொழுது அவன் ஆபிரகாம், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். எத்தனை பேர்? 10 நீதிமான்கள் இங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், சோதோம்ல 10 நீதிமான்களின் நிமித்தம் சோதோமை அழிப்பது. ஏன் ஆபிரகாமே 10 வரைக்கும் இறங்கி வந்தீங்களே? எவ்வளவு ஆரம்பிச்சாரு? 50 ஆரம்பித்தார். 28ஆம் வசனத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் நீர் அழிப்பீரோ சோதோமை? ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா, நீதிமான்களோட நான் இந்த துன்மார்க்கரோட நீதிமான நான் அழிக்க மாட்டேன்ப்பா. நான் அந்த பட்டணத்தில் 50 நீதிமான் தான் நான் அழிக்க மாட்டேன், ஆனா அழிக்க போறேன். ஓய்யோ 50 இல்லையோ அப்படின்னா 45. ஆண்டவரே 40, 30, 20 நீதிமான் இருந்த பட்டணத்தை அழிப்பீரோ? சரி, 10 நீதிமான்கள் இருந்த பட்டணத்தை அழிப்பீரோ? எத்த சொல்ல நான் அழிக்க மாட்டேன். ஏன் ஆபிரகாம் 10 நீதிமான்களை நிறுத்தணும்? ஆபிரகாம் இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து ஒரு 4 நிறுத்தி இருக்கலாம்ல. நீங்க இவ்வளோ நேரம் திறப்புல நின்று இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு விசை தூசி சாம்பல் இவ்வளவு தாழ்த்து நீங்களே ஆபிரகாமே, எதுக்காக நீங்க 4க்கு வரல, 10ல் நின்னுட்டீங்க? ஆபிரகாமுக்கு தெரியும், என்னை விட்டு போன லோத்துக்கு ஒரு ஆத்ம பாரம் இருந்திருக்கும்னு. அந்நாட்களினுடைய வழக்கம் ஆபிரகாம் குடும்பத்தில் நடந்தது தான் லோத்து குடும்பத்திலையும். அந்நாட்களில் ஒரு வழக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு எஜமான் இருந்தால் அந்த எஜமானுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கணும். ஒரு எஜமாட்டி இருந்தால் அந்த எஜமாட்டிக்கு ஒரு வேலைக்காரி இருக்கணும். பிள்ளைகளை வளர்க்கிறதற்கு 2 பேருக்கு 2 தாதிமார் இருந்திருப்பாங்க. ஏன்னா செல்வ சீமான்கள். எப்படியும் கல்யாண வயசு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை விட்டு லோத்து பிரியும் பொழுது அல்லது லோத்தை ஆபிரகாம் அனுப்பி வைக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு 75 வயது, 74 வயது. இப்போ இவருக்கு 99 வயது. இந்த சோதம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படும் பொழுது 99 வயது. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரியும் பொழுது 74 வயது. மொத்தம் எத்தனை வருஷம் ஆச்சு? 25 இயர்ஸ். சோதோமுக்குள்ள லோத்து போய் செட்டில் ஆகி 25 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த 25 இயர்ஸ்ல லோத்து தன்னுடைய வேலைக்காரன், தன்னுடைய பர்சனலா எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு எலியேசர் இருந்தாரோ அப்படி லோத்துக்கு ஒரு தந்திருப்பான், அவனை நடத்தி இருப்பான். சாராளுக்கு ஒரு
கருப்பு இனத்தை சார்ந்த ஒரு எகிப்திய பெண் ஆகார், அடிமை பெண்ணா இருந்தா இல்லையா, அவ தேவனை ஏற்றுக்கொண்டார். அதனால தான் என்னை காண்கிறவரை கண்டேன் என்று சொல்லி வெளியே வனாந்திரத்தில் பெயர் வைக்கிற ஆண்டவருக்கு. ஸோ இப்படி லோத்து தன்னுடைய மனைவிக்கும் ஒரு தாதி, ஒரு பெண் இருந்திருப்பா, ஒரு வேலைக்காரி. ஸோ அவளை கர்த்தருக்குள்ள நடத்தியிருப்பா. 2 பெண் பிள்ளைகளுக்கும் தாதிமா இருந்திருப்பாங்க. 2 பேரும் கர்த்தரை ஏற்றிருப்பாங்க. போதா குறைக்கு 2 பேருக்கும் 2 விசுவாசிகள் மாப்பிள்ளையா கிடைச்சிருப்பாங்க. அப்படி பார்க்க போனா கண்டிப்பா 10 பேர் அந்த வீட்டில் இருந்திருப்பாங்க. 10 பேரின் நிமித்தம் அழிக்கப்படாமல் இருக்குமே. ஆபிரகாமுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் என்னன்னா, என்னை விட்டு போன என்னுடைய சகோதரனின் மகனாகிய லோத்து இந்த 25 வருஷத்துல 10 ஆத்துமாக்களை சம்பாதித்திருப்பார். அவனும் அவன் குடும்பத்தையும் சார்ந்து 10 பேர் இருப்பாங்கன்ற நம்பிக்கையிலே திறப்புல நிற்கும் பொழுது 10ஓடு நிறுத்தி கொண்டார். ஆனால் அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு ஏமாற்றம். 25 வருஷத்துல ஒரு ஆத்மாவை கூட சம்பாதிக்கல. நானும் என் குடும்பமும் நாங்க யார் வம்பு தும்புக்கும் போறதில்லை பிரதர். நாங்க உண்டு, எங்க வேலை உண்டு, போறோமா சர்ச்சுக்கு போறோமா, போகும்போது லேட்டா போவோம், வரும்போது சீக்கிரம் வந்துடுவோம். எதுக்கும் நாங்க பார்க்கறதில்ல பிரதர். எங்களுக்கு எதுக்கு வீண் வம்பு? நாங்க வேலைக்கு போறோமா வரோமா இவ்வளவுதான் பிரதர். நாங்கள் எந்த ஃபெலோஷிப்லையும் கலந்துக்கிறது இல்லை. ஏன்னா எதுலையுமே நாங்கள் போகக்கூடாதுன்னு வச்சுருக்கோம் பிரதர். இதை பெருமையாக சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் திரும்ப கேட்கிறேன், இந்த பட்டணத்துக்கு தேவன் உங்களை கொண்டு வந்து எத்தனை ஆண்டுகள் ஆனது? இந்த பட்டணத்திலே உங்களுக்கு என்று எத்தனை பேர் இருக்கிறார்கள்? பழைய ஏற்பாட்டில் தாங்க ஊழியக்காரர்கள் கர்த்தர் தனியாக பிரத்யேகமாக பிரித்து ஊழியம் செய்கிறதுக்கு வைப்பார். புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவர்கள் மேலிருந்த ஒரு கடமை சுவிசேஷம் சொல்வது. ஆமேன். யாருமே இதுக்கு தப்பிக்க முடியாது. ஒரு நாள் தேவ சமூகத்தில் போய் சாரி ஆண்டவரே எனக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளை விட ஏமாளி வர யாரும் கிடையாது. பெரிய ஏமாற்றம் இருக்கும், பெரிய ஏமாற்றம் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒருவருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லலாமே, ஒருவருக்கு இயேசுவை வாழ்ந்து காட்டலாமே. எத்தனை பேர் இத்தனை வருஷத்துல நம்ம ஆதாயப்படுத்தி இருக்கிறோம்? இத்தனை ஆண்டுகள் இந்த தேசத்தில் கர்த்தர்களை கொண்டு வந்து வைத்து என்ன செய்திருக்கிறோம்? மேபி செட்டில் ஆகிருக்கலாம். இல்லை பிரதர், அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் நான் கஷ்டம் தான் பிரதர், ஆனால் இந்த தேசத்தில் நான் இருக்கிறேன் பிரதர். ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு காரியம், இந்த தேசத்தில் நீ எவ்வளவு சம்பாதிச்சான்னு ஒரு நாள் கேட்க மாட்டார். இந்த தேசத்தில் எத்தனை ஆத்துமாக்களை நீ சேகரித்தாய்? இன்னைக்கு ஒரு வேளை கர்த்தர் உங்க வீட்டுக்கு வந்து எப்ப இந்த ஃபிளாட்ஸ்ல எத்தனை பேர் உனக்குரியவங்க இருக்காங்க, கூட்டிட்டு வெளியே போன்னு சொன்னா உங்க பேச்சை கேட்டு எத்தனை பேர் இந்த ஃபிளாட்ஸ் விட்டு வெளியே வருவாங்க? உங்க பேச்சை கேட்டு நீங்க வசிக்கிற அந்த ரோட்ல எத்தனை பேர் வெளியே வருவாங்க? ஐயோ இவங்க தேவனுடைய பிள்ளை, இவங்க சொன்ன கரெக்டா தான் இருக்கும். 25 ஆண்டுகளில் ஒருவரை கூட சம்பாதிக்க முடியாமல் தவறிப்போன லோத்து எவ்வளவு பெரிய ஏமாற்றம்! எத்தனை நாள் தேவனுக்கு ஏமாற்றம் கொடுக்க போறோம்? இந்த மரம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டி வச்சு 3 வருஷம் ஆகும் அந்த அத்திமரத்தை நட்டி அதில் காய்க்க. நேற்று நட்டிட்டு இன்னைக்கு வந்து ஆண்டவர் பறிக்க வரல. ஒரு அத்திமரத்தை நட்டினார்னா 3 வருஷம் ஆகும். 3 வருடங்கள் கழித்து தான் அந்த 3 ஆண்டுகளாய் தேடி வருகிறார் கனியை. 3 ஆண்டுகளாய் கனியை தேடி வருகிறார். இந்த மரம் இந்த வருஷம் கனி கொடுக்குமா, இந்த வருஷம் கனி கொடுக்குமா? யூதர்களுக்கு இன்னொரு பழக்கம் உண்டு. 6 வருஷம் ஆச்சுன்னா 7வது வருஷம் கனி பறிக்க கூடாது. அது ஓய்வு ஆண்டு. கனி காய்த்தாலும் அதை விட்டுறணும், தரையில் விழுந்துடும். வழிபோக்கர்கள் அது. ஆக மொத்தம் ஏறக்குறைய 7 ஆண்டுகள் வாய்ப்பு கொடுக்கப்பட்ட மரம் கனியே இல்லாமல் வாழ்ந்தது. எஜமான் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த மரம் இங்கிருந்து நிலத்தை ஏன் கெடுக்கிறது? நிலத்தை கெடுத்து கொண்டிருந்த ஒரு மரம். கனி இல்லாத மரங்கள் நிலத்தை கெடுக்கும் மரங்கள். நிறைய உரம் போட்டாரு, நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, நல்லா வச்சிருக்கிறாரு, நல்லா வாழ்றோம், கர்த்தர் நல்லவர். ஆனா எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதித்திருக்கிறோம்?
எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த 2 பெண் பிள்ளைகளால் தான் அம்மோனியரும் மோவாபியரும் பிறந்தார்கள் இல்லையா? நமக்கு தெரியும். இவங்க தான் சபிக்கப்பட்ட இனமாக மாறினார்கள். லோத்து தன் சந்ததிக்கு சாபத்தை வைத்தான். தேவ சித்தம் செய்யல, சுயசித்தக்காரன். இரண்டாவது, அவன் ஒரு சுயநலக்காரன். லோத்து என்னும் சுயநலக்காரனை வெளியே அனுப்புவோம். எத்தனை நேரம் நைட் பிரேயர் நடந்துச்சு இல்லை? சந்தோஷமா இருந்துச்சு. 72 பேர் வந்தாங்கன்னு, திரளான கூட்டம் வந்தார்கள்னு போடாம 1000 பேர் இருக்கிற சர்ச்சில் 72 பேர் வந்தாங்கன்னு சொல்லும்போது சந்தோஷம். ஹானஸ்டாக போடப்பட்ட வார்த்தைகள். நான் அடிக்கடி நிறைய மினிஸ்ட்ரிஸில் நான் பார்த்துருக்கேன். தேவன் 72 பேர் ரைட். ஆனால் நிறைய நேரம் நம்ம நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் யாரோ பின்மாற்றம் ஆகிட்டாங்கன்னா அந்த நைட் ப்ரேயர் போவோம், இல்லை அழுது ஜோம் பண்ணுவோம், ஆண்டவரே ரட்சிங்க ஆண்டவரே ரட்சிங்க ஆண்டவரேன்னு. ஆனால் யாரோ இன்னொருவர் பின்மாற்றத்தில் போனால் நமக்கு அந்த கண்ணீர் வருதா? என்னைக்காவது மற்ற ஆத்துமாக்களுக்காக அழுது இருக்கோமா? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத கோடிக்கணக்கான ஜனங்களுக்காக என்னைக்காவது நம்ம கண்ணீர் வடிச்சிருக்கிறோமா? என்னைக்கு நான் வாழ்ந்தா போதும் நம்ம நினைக்கிறோமா? அன்னைக்கு சுயநலம் என்னும் லோத்து முக்காடிட்டு கொண்டு உள்ள உட்கார்ந்துருக்கிறான். இதே மோவாபிய தேசத்துக்கு பின்னால் ஒரு சந்ததி உள்ள போறாங்க. எலிமெலேக்கு, நகோமி 2 மகன்களோடு போய் பார்க்குறாங்க. அப்புறம் சுற்றி பார்க்குறாங்க, சஞ்சரித்தாங்க, அங்கேயே தங்கி விட்டார்கள். 1ஆம் அதிகாரம் ரூத்தின் சரித்திர புஸ்தகம். எனக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம் என்னன்னா, கல்யாணம் ஆகி 10 வருஷத்துல அவங்க வீட்டில் பயங்கர மரணங்கள். பெத்லஹேம், பெத்னா வீடு, லஹேம்னா அப்பம். அப்பத்தின் வீட்டிலிருந்து அவர்கள் ஒரு சாபம் நிறைந்த ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த தேசத்தில் இனம் சார்ந்த சாபம், தேசிய சாபம், குடும்ப சாபம், எல்லாமே சாபங்கள். மொத்த சாபத்தையும் வாங்கி வச்சுக்கிற தேசத்துக்குள்ள இந்த நகோமி தன்னுடைய மகன்களை இழந்து, கணவரை இழந்து 2 மருமகளோடு நிற்கும் பொழுது இவங்க எல்லாம் போயிட்டாங்க, நீங்களும் போயிருங்கன்னு சொல்ல அந்த ரூத் பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரை எவ்வளோ பக்தி வைராக்கியமாக பிடிச்சா தெரியுமா? எனக்கு அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது 10 வருஷத்தில் இந்த நகோமி தன்னுடைய மருமகளாகிய ரூத்தை அவள் ஆதாயப்படுத்தி விட்டாள். 10 வருஷத்தில் தன்னுடைய வீட்டுக்கு வந்த மருமகளை ஆதாயப்படுத்திட்டா. அந்நிய பெண்களை தான் கல்யாணம் பண்ணா. ஆனால் 10 வருஷத்தில் அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாலே. அதனால தான் சொல்றா, இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போகும்போது இனி என்னை போன்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடாது. அவர் சொல்றா, இனி உம்முடைய தேவன், ஒரு அலையிலே சொல்லம்மா, உம்முடைய தேவன். அவங்க தேவனுடைய பேர் என்ன? கோமேஷ். கோமேஷ்னா அக்னி கடவுள்னு அர்த்தம். இந்த மோவாபியர்களும் அம்மோனியர்களும் வழிபட்ட கடவுள் அக்னி கடவுள். கோமேஷ் என்ற கடவுள் இனி என்னுடைய கடவுள் அல்ல, நான் யாவையே வணங்க வருகிறேன் உம்மோடு. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீர் மரிக்கும் இடத்துல நானும் மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். எவ்வளவு பெரிய மாற்றம் 10 வருஷத்துல. சில வீட்டில் எனக்கு தெரிந்த ஒரு அருமையான குடும்பம், அந்த பையன் ஒரு அந்நிய பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். ஆனால் ரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணை நிர்பந்திச்சு வேற வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. அந்த வீட்டுக்குள்ள அந்த பெண் கிச்சனுக்குள்ள போனால் மருமகள், அந்த மாமியாரும் அவங்களுடைய ஒரே மகளும் வீட்டை விட்டு வெளியே வந்துருவாங்க, அந்த ரூம் விட்டு வெளியே வந்துருவாங்க. அந்த அம்மா ஹாலில் உட்காந்தா இவங்கெல்லாம் உள்ளே போயிடுவாங்க. அந்த பெண் ஹாலில் வந்தா, ஏனால் ஐயோ பெரிய மோசமான இந்த ஃபேமிலியில் போய் பொண்ணு எடுத்துட்டானே. ஆரம்ப நாட்களில் தன்னுடைய கணவனோடு ஆலயத்துக்கு வந்தா, ஒழுங்கா வந்தா, சர்ச்சுக்கு வருவா, கூட்டத்துக்கு போவா. அவளும் தன்னுடைய பழைய அடையாளங்கள் எல்லாம் தகர்த்துட்டு ஆண்டவருக்குள்ள வர ஆரம்பிச்சா. அவங்க பாஸ்டர் சொன்னார், கொஞ்சம் விட்டு அந்த பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருப்பேன். அவளை பார்க்கும் போதெல்லாம் விரோதியாகவே பார்த்தார்கள். நாங்க கிறிஸ்தவங்க, நாங்க எவ்வளவு தெரியுமா, எத்தனை வருஷம் ஆவிக்குரியவங்க தெரியுமா, இந்த வீட்டுக்குள்ள இப்படி ஒரு பொண்ணை கொண்டாந்துட்டியே, பேய் பிசாசுன்னு சொல்லி 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 கொஞ்சம் நெஞ்சம் வந்தவளும், எனக்கு நீங்கள் சொல்லுகிற இயேசு நல்லவர், காட்டுகிற இயேசு கெட்டவர், பின்வாங்கிட்டா. நாம் சொல்லுகிற இயேசு நல்லவர், காண்பிக்கிற இயேசு கெட்டவர். கார்ல் மார்க்ஸ் தன்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் சொன்னான், இவங்க சொல்ற இயேசு ரொம்ப நல்லவர், அன்பானவர், ஆனா காட்டுகிற இயேசு துரோகி, விரோதி. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வாழும் இடத்துல இயேசுவை காமிச்சா எத்தனை ஆத்மாவை ஆதாயம் பண்ணலாம்ல.
வாழ்வோம். ஆண்டுகிட்ட சொல்லுவோம், ஆண்டு கொஞ்ச காலம் வாழ போகிறோம், ஏன் அது உமக்காக வாழக்கூடாது? நான் ஏன் உமக்காக வாழக்கூடாது? எனக்காகவே வாழ்ந்து சுயநலமாக வாழ்ந்து சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சொல்லுகிற கிருபைகளை கர்த்தர் சபைக்கு தருவாராக. சண்டே சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறது இல்லைங்க. அடுத்த வாரம் நான் எத்தனை பேரை ஆதாயப்படுத்த போகிறேன்? அடுத்த வாரத்துக்குள்ளே எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்ல போகிறேன்? அடுத்த வாரத்துக்குள்ளே எத்தனை பேருக்கு நான் இயேசுவை காண்பிக்க போகிறேன்? அடுத்த வாரத்துக்குள்ளே எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை என் மூலமாக ருசிக்க போகிறார்கள்? எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என் சந்ததிக்காகவும் மாத்திரம் வாழ்கிறது அல்ல வாழ்க்கை. சுயநலம் என்னும் லோத்தை அனுப்பி வையுங்கள். சுயசித்தம் என்னும் லோத்து, சுயநலம் என்னும் லோத்து. மூன்றாவதாய் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம், ஆதியாகமம் 19:18. அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே, அப்படி அல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, சமபூமியில் நில்லாதே, அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. என்ன அத்தாரிட்டியோடு வர வார்த்தை! போ. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கையில் அந்த தூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் வெளியே விட்டு ஓடிப்போ, தாமதிக்காதே, சமபூமியிலே நில்லாதே, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஜீவன் தப்பணும்னா ஓடு, மலைக்கு ஓடிப்போ. இவன் சொல்றான், அப்படி அல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணினீர். என்ன டயலாக்ல திரும்ப ஒரு வார்த்தை சொல்றான், மலைக்கு ஓடி போக என்னால். நீங்க நல்லா தான் பேசுறீங்க ஆண்டவரே, ஆனா இதெல்லாம் சாரி பின்பற்ற முடியாது. பெருங்கூட்டம், 5000 புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷர்களுக்கு கொடுத்து, அப்பத்தை கொடுத்து எல்லாரும் வாங்கினாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிரசங்கமும் சூப்பராக இருந்துச்சு. பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அப்படி தானே இருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கலை, நீங்கள் வாங்க, இலைப்பாறுதல் தரேன், நீங்கள் நல்லா இருக்கணுமா, வா, உன்னை தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். நல்லா இருக்குது பிரசங்கம்லாம். நம்ம கூட வாக்குத்தத்தெல்லாம் வந்தால் நல்லா தான் இருக்கும்ல. ஆனால் 4 சவத்துக்குள்ளே வச்சு ஆண்டவர் அடுத்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பொதுக்கூட்டத்தில் அவர் பிரசங்கம் வேற, ஆனால் சின்ன கூட்டத்துக்குள்ளே அவர் பண்ணுற பிரசங்கம் என்ன தெரியுமா? நான் தான் அப்பம், நான் கொடுக்குற அப்பத்தை வாங்கணும், சாப்பிட்டவன் போயிட்டான், நானே அப்பம், என்னை சாப்பிடுன்றாரு. அவங்களுக்கு எப்படி தெரியுமா தெரிஞ்சுதான்? கடினமான உபதேசம். சீஷர்கள் சொல்றாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றக்கூடும்? காமன் மீட்டிங்ல பேசுனீங்களா, பப்ளிக் மீட்டிங்ல நல்லா இருந்துச்சு, அற்புதம் செஞ்சீங்க, கூட்டம் பெருகிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கூட்டத்தை எடுத்து உட்கார வச்சுட்டு என்னையே சாப்பிடுன்றீங்களே, சாரி ஆண்டவரே. யோவான் 6:65-66 வாசிக்கிறோம், இந்த போதகத்தை பண்ணி முடிச்ச உடனே அவருடைய சீஷரில் அநேகர் அவரோட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஏங்க? உபதேச கடினம். அப்படி அல்ல ஆண்டவரே, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. யார்கிட்ட? உன் மேல வச்ச கிருபை நிமித்தமாக. நீ வெளியே வந்திருக்கும் பொழுதே அவனை அழிச்சிருக்கணும், ஆபிரகாம் விட்டு பிரியும் போதே அவனை அழிச்சிருக்கணும், நீ ஏன் சொந்த டென்ட் போட்டி அழிச்சிருக்கணும், சோதமுக்குள்ள போனியே அங்க அழிச்சிருக்கணும். இவ்வளவு நாளும் மேல கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை வச்சு 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 தேவன் கிருபையா உன்னை காப்பாத்துறதுக்கு 2 பேர் அனுப்பினார். 25 வருஷத்துல சுயநலம் ஒன்றே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. உனக்குள்ளாக சுயசித்தம், சுயநலம், இன்னைக்கு சுய நீதி ஒட்டி கொண்டிருக்கிறது. யார்கிட்ட பேசுகிறோம்? அப்படி அல்ல. எத்தனை நேரங்கள் தேவனுக்கு நம்ம ப்ளூ பிரிண்ட் போட்டு இதை மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறோம்ல. சில நேரம் ஜெபம் பண்ணும்போது இதை மட்டும் முடிச்சிருங்க, மற்ற நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே. 100% தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர்? லோத்துக்குள்ளே எட்டி பார்த்தது சுயநீதி. அப்படி அல்ல ஆண்டவரே, அப்படி அல்ல. மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. அடுத்த வசனத்தில் சொல்வார், போய் தொலைன்ற மாதிரி சொல்வார். போய் தொலை, இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் செய்கிறேன். ஏன்? எத்தனை விஷயத்தில் அனுக்கிரகம் செய்தார். உன் சந்ததி நல்லா இருக்கணும் தானே வெளியே கொண்டாந்துட்டு மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னார். அங்கே போயிருந்தா குடும்பத்தோட நீ நல்லா இருந்திருப்பியே. உன் ஜீவன் தப்ப ஓடி போகிற வழியிலே பின்னிட்டு பார்த்து மனைவியை இழந்தான்.
தன் பிள்ளைகளின் நிமித்தமாய் ஒரு சந்ததி, சபிக்கப்பட்ட சந்ததி. சுயநீதி. சுயநீதி என்னைக்குமே என்னை தவிர மற்றவெல்லாம் தப்புன்னு தான் சொல்லும். சுயநீதி எல்லாரையும் தவறாக பார்க்கும், தன்னுடைய தவறை நியாயப்படுத்தும். சுயநீதி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தவறை உணரவிடாது. சுயநீதி தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கும். சுயநீதி தேவனுடைய சட்டத்திட்டங்களை மதிக்காது. இந்த காலத்தில் இதெல்லாம் செய்ய முடியாது, இந்த காலத்தில் இப்பெல்லாம் கீழ்ப்படிய முடியாது. எத்தனை சுயநீதிகள் ஒட்டி கொண்டிருக்குல்ல. நீங்கள் மனம் திரும்புவோமா? நான் சுயநீதியை விட்டு வெளியே வரேன். என் சுயநீதியினால் தேவனுடைய நீதியை நம்ம அவமாக்கி கொண்டிருக்கிறோமோ இல்லையா? ரோமரில் வாசிக்கிறோம் 10:3. என் சுயநீதியினாலே தேவனுடைய நீதியை அவமாக்கிக்கிட்டு இருக்கிற அனுபவங்கள் மாறட்டும். தீர்மானிக்கலாமா? அவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கலாமா? எழுந்து நின்று கண்களை மூடி, எனக்குள்ளே இருக்கிற லோத்தை நான் வெளியே அனுப்புகிறேன்ப்பா. நிறைய நேரம் லோத்து என்ற ஒரு முக்காடை நான் எனக்குள்ளே வச்சுக்கிட்டே நான் வாழ்கிறேன். என் நோக்கமெல்லாம் நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். நல்லா இருங்க, ஆனால் நல்லா இருப்பதற்கு தேவன் கொடுக்கிற வழிமுறைகளை பின்பற்றணுமே. தீர்மானிப்போமா? இன்னும் நமக்குள்ள சுய சித்தம் ஒட்டி கொண்டிருக்கிறதோ? எதையுமே பிடிவாதம் பிடிச்சி வாங்க முயற்சி பண்ணுறோமோ? அவர் கொடுக்கலன்னா நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுவேங்க. உங்கள் தேவைக்காக உபவாசம் இருக்கிறத மாற்றுங்க. உங்களை ஒடுக்குவதற்கு ஃபாஸ்டிங் இருங்க. ஃபாஸ்டிங்கினுடைய தன்மையை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அது உண்ணாவிரதம். எனக்கு ஒன்று தேவை, அதுக்காக நான் சாப்பிடாம கிடப்பேன்றது உண்ணாவிரதம். வேதம் சொல்லுவது ஹங்கர் ஸ்ட்ரைக் இல்லை, ஃபாஸ்டிங். என்னை ஒடுக்கவும் என்னை தாழ்த்தவும் என்னுடைய பாவங்களை அறிக்கையிடுவது தான் ஃபாஸ்டிங். தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு காத்திருப்பது தான் ஃபாஸ்டிங். உள்ளத்தை திறந்து சொல்வோமா? ஆனால் நான் சுயநலக்காரனா வாழ்ந்துட்டேன், சுய சித்தக்காரனா வாழ்ந்துட்டேன், யாரையுமே நான் ஆதாயப்படுத்தாமல் வாழ்ந்துட்டேன் சுவாமி. நான் மட்டும் சபைக்கு இத்தனை வருஷமா வரேன், என்னால் ஒரு குடும்பத்தை ஆதாயப்படுத்த முடியலையே. ஒரு நாள் ஒருவருக்கு இயேசுவை காண்பிக்கவோ சொல்லவோ முடியலையே. உனக்கென்று இந்த பட்டணத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த சத்தம் உங்கள் காதிலே ரிங்க ஆரம்பிடட்டும். அழகான ஊழியங்கள் நடக்குதே, வார வாரம் தொழிலாளிகளை சந்திக்கிறதுக்கு ஒரு கூட்டம் போதே. உங்க பங்கு என்ன? உங்க திறமையை யாருக்கு செலவு பண்றீங்க? தீர்மானிக்கிறவங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற சுய நீதி போட்டு சுவாமி, சுய நலம் போட்டும்பா, சுய சித்தம் போட்டும்பான்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்துவீங்களா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எல்லாரும் கண்ணும் மூடி இருக்கட்டும். கை தூக்குனாங்களா தூக்கலையான்னு பார்க்குறது நம்ம வேலை இல்லை. நீங்கள் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் என் கை உயர்த்தி, சுவாமி நான் சுயநலமாக வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு நிமிஷம் கேளுங்களேன். ஐ எம் சாரி டேடி, நான் ரொம்ப செல்ஃபிஷாக வாழ்ந்துட்டேன். ஐ எம் சாரி டேடி. ஆனால் எனக்குள்ளே நிறைய அந்த செல்ஃப் பிட்டிக்குள்ளே வாழ்ந்துட்டேன். சாரி டேடி கேளுங்க. ஐ எம் சாரி. ஆனால் என்னை வச்ச நோக்கத்தை மறந்துட்டேன்ப்பா. இத்தனை வருஷம் இந்த தேசத்தில் இருந்து ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணாமல் ஆண்டவரே நான் லோத்தை எனக்குள்ளே வச்சிருக்கிறத உணர்றேன் சுவாமி. இன்னைக்கு நான் லோத்தை அனுப்புகிறேன். லோத்தை அனுப்புங்க சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த லோத்து என்னை விட்டு வெளியே போயிடட்டும். இந்த லோத்தின் அனுபவங்கள் என்னை விட்டு போயிடட்டும். என்ன செஞ்சாலும் உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் தீர்மானம் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் உடைய சித்தத்துக்கு நான் அர்ப்பணித்து நான் வாழ்வேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இன்றைக்கு இந்த சபையோடு பேசி கொண்டிருக்கிற உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உடைய வசனத்திற்காக ஸ்தோத்திரம். உடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்ப்பேன் சொன்னீங்களே. இந்த அருமையான காலை ஆராதனையில் இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் கைகளை பாருங்க. உங்களுக்கு நேரா அர்ப்பணித்து கை உயர்த்தி இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை, அருமையான வயதான மூப்பர்கள், அன்றைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் கண்ணோக்கி பாருங்க. இன்றைக்கு எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியா நிற்க கிருபத்தாங்க. சுயநலத்தை துரத்த, சுய சித்தத்தை துரத்த, சுய
சுய நீதியை துரத்த, சுய பரிதாபத்தை துரத்த ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆத்தும பாரத்தை தாங்கப்பா. அன்றைய எங்க காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்தும பாரத்தை, அன்றைக்கு ஐஸ்வர்யவான் அன்றைய பாதாளத்திலிருந்து ஒரு ஆத்தும பாரம் வந்துச்சே, அப்படி எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அன்றைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்தும பாரம் எங்களுக்கு வேண்டாம். ஐயோ என் சகோதரர்கள் கீழே கிடக்கிறாங்களே என்ற பாரம், அந்த பாரம் கடைசி காலத்தில் அன்றைய எங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணாம் சுவாமி. நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே அந்த ஆத்தும பாரத்தை இந்த சபைக்கு தாங்க. நல்லா இருக்கும் போதே அந்த ஆத்தும பாரத்தை சபைக்கு தாங்க. ஒவ்வொருவருக்கும் அந்த ஆத்தும பாரத்தை தாங்கப்பா. உலகத்துக்காக மாத்திரம், இம்மைக்காக மாத்திரம் வாழ்கிற அனுபவங்கள் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உயர்த்தும், பரிசுத்தப்படுத்தும், சந்ததி சந்ததியாய் கர்த்தருடைய சந்ததி என்று விளங்க பண்ண தேவன் கிருபை பாராட்டும். வாழ்ந்திருக்கட்டும். வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் மேல் நம்முடைய கிருபை இருக்கட்டும். வலுவாமல் இவர்களை காத்துக்கொள்ளும், கரம் பிடித்து நடத்தும். தொடர்ந்து மகிமையான காரியங்களை தம்முடைய பிள்ளைகள் உடைய நாமத்துக்காக செய்யட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சபையையும் அருமையான பாஸ்டரையும் மூப்பர்களையும் ஊழியங்களையும் உடைய கரங்களில் தருகிறோம். எல்லாவற்றிலும் தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவ அன்பும் பரிசுத்தாவிய ஐக்கியம் அந்யோன்யத்திலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எல்லாரும் உணர்ந்து சத்தமாக சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறவாதே.